நீட் தேர்வு, உதய மின் திட்டம், இப்படி ரெண்டையும் கோட் பண்ணி ஒரு கடிதம் தொண்டர் எழுதியிருக்காங்க. நீட் தேர்வு எப்பொழுது வந்தது? 2010 டிசம்பர் 21. 2010ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி காங்கிரஸ் தலைமையிலே மத்திய அரசாங்கம் அப்பொழுதுதான் நீட் தேர்வுக்கு நோட்டிபிகேஷன் விட்டாங்க. அப்போ பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சி தான் மத்தியில் ஆண்டது. திமுக அந்த கூட்டணியில் அங்கம் வைத்தது. நாமக்கல் மாவட்ட எம்பி திரு காந்தி செல்வன் அவர்கள் சுகாதாரத்துறை இணையமைச்சராக பொறுப்பேற்றார். அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வு தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது திமுக காங்கிரஸ் மத்தியிலே ஆட்சி செய்த காலம். அவர்களே கொண்டாந்தாங்க, அவர்களே எதிர்க்கிறாங்க. மாண்பு அம்மா இருக்கின்ற வரை நீட் தேர்வை தடை செய்வதற்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சோம். இது இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒரு பிரச்சனை. நீதிமன்றம் போச்சு, நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டது. அதனால நீட் தேர்வை நாம் நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். 50 மாத காலம் ஆயிடுச்சு, நீட் தேர்வு ரத்து செஞ்சாங்களா? உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருப்பதுன்னு சொல்றாரு. சொல்லுங்க, 50 மாத காலம் ஆயிட்டுது, என்ன ரகசியம்னு மக்கள் கேட்கிறாங்க. இதுவரைக்கும் அதுக்கு பதிலே இல்லை. நாங்களும் சொன்னோம், நீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்கிறதுனால அண்ணா திமுக இதை நடைமுறைப்படுத்தாது, இருந்தாலும் நீட் தேர்வுக்கு விலக்கை பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். இதைத்தானே நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் மக்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி, மாணவர்களை ஏமாற்றி, மக்களை திசை திருப்பி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு கைவிரித்து விட்டார்கள். இந்த நீட் தேர்வை நம்பி நம்முடைய மாணவ செல்வங்கள் சரியான முறையில் தேர்வு இல்லாத காரணத்தில் இதுவரை 25 மாணவ மாணவிகள் உயிரிழந்திருக்கிறாங்க. அத்தனைக்கு பொறுப்பு திமுக தலைவர் ஸ்டாலின் தான் ஏற்க வேண்டும். இந்த நீட் தேர்வு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், ஒரு நிதியமைச்சராக இருந்தார், மத்தியில் உள்துறை மந்திரியும் இருந்தார். அவருடைய மனைவி நீட் தேர்வுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வாதாடுறாங்க. வாதாடி முடிஞ்ச பிறகு தீர்ப்பு வந்தாச்சு. தீர்ப்புக்கு வந்த பிறகு வெளியிலே வந்து ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாங்க. நீட் தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மூத்த தலைவருடைய மனைவி சொல்றாங்க. ஆனா வெளியில வேஷம் என்ன? ஒரு பக்கம் நீட் தேர்வை கொண்டு வந்து விட்டார்கள், ஒரு பக்கம் நீட் தேர்வை அமுல்படுத்த வேண்டும் என்று வாதாடுகிறார்கள், மறுபக்கம் நீட் தேர்வு ரத்து என்று மக்களிடத்தில் நாடகம் ஆடுகிறார்கள். இப்படிப்பட்ட கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வரணுமா?